வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மோட மாடி தோட்டத்தில் அடீனியம் செடிகளில் ஓரளவுக்கு பூக்கள் இருக்குதுங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பொதுவாக நமக்கு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரை நமக்கு மழையும் இருக்குங்க, அதே மாதிரி வெயில் குறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு அடீனியம் செடிகளில் அவ்வளோவா பூக்கள் இருக்காது. ஆனால் இந்த முறை வந்து இந்த மாதம், அதாவது இதுக்கு வந்து ஒரு 6-7 மாதமாகவே எங்களுக்கு தொடர்ந்து மழை இருந்ததுங்க. ஆனால் இந்த மாதம் வந்து நல்ல வழக்கமாக மழை பெய்ய வேண்டிய இந்த மாதத்தில் மழை வந்து குறைவாக இருக்குதுங்க. அதே மாதிரி மதிய நேரங்களில் நல்ல வெயில் அடிக்கிறதால ஓரளவுக்கு பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன். நம்ம பூக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி போன முறை நான் வீடியோ போட்டிருந்தப்போ இந்த செடி காமிச்சிருந்தேங்க. இது வந்து ஒரு அடுக்கு பூ தான். இந்த சிகப்பு நிற பூ பூக்கிற அடுக்கு செடி தாங்க இது. இதில் நான் வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் வந்து நான் கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன் தெரியாமல். அது நான் வந்து கேட்டிருந்தேன், இந்த கிராஃப்டிங் போர்ஷன் இப்படியே விட்டுறலாமா, இல்லை இதை நம்ம வந்து அறுத்து எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதிகபட்சமாக என்ன கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அதுபடி நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. எல்லாருமே வந்து இதை வந்து அப்படியே விட்டுருங்க, இந்த 2 கலருமே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர் மட்டும் வந்து இது வந்து ஒரு நார்மல் கலர் தான், அதனால் வந்து இதை வந்து அறுத்து எடுத்துருங்க இந்த கிராஃப்டிங் போர்ஷனை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அதிகபட்சமாக நமக்கு வந்து கருத்துக்கள் சொன்னது, இதை அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னதுனால நான் வந்து இதை அப்படியே விட்டுறலான்ட்ருக்கிறேன். உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் கேட்டதுக்காக வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுறேன். இது எப்படி வருமோ அது மாதிரி வரட்டும். இப்போது நம்ம பூக்கள் பார்க்கலாங்க. இந்த பிங்க் வித் ஒயிட் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு கலரு. ஒரு லைட் கலர் தான், ஆனால் வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இது நல்ல கொத்தாக பூக்கள் வைக்கிறது தாங்க. நிறைய கிளைகள் வச்சுருக்குது பாருங்கள். நிறைய கிளைகள் வச்சு நிறையவே பூக்கள் இருந்ததுங்க. இப்போ பூக்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ. அடுத்தது இந்த எல்லோ சிங்கிள் பெட்டல் பாருங்கள். இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட வந்து எல்லோவில் அடுக்கு வந்து நிறைய இருக்குதுங்க, சிங்கிள் பெட்டல் இல்லை. இது வந்து எல்லோன்னு சொல்கிறத விட ஒரு ஆப்பிள் க்ரீன் கலர் கலந்த மாதிரியான ஒரு எல்லோங்க. அதாவது பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த ஒரு காம்பினேஷன், ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா இருக்குது இந்த கலர் வந்து. நிறைய இதில் கூட 3-4 பூ இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கொத்தா பூக்கள் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ வந்து ரூபி தாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஒயிட் கலந்தே தான் பூக்குது. ரூபி வந்து ஃபுல்லாக நல்லா ரெட் கலர் இருக்குங்க, டார்க் ரெட் இருக்கும். அதில் வந்து இந்த எல்லோ நடுவில் அந்த எல்லோ தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒயிட் கலந்து தான் பூக்குது. பார்க்கலாம், இது நல்லபடியாக வெயில் வந்ததுக்கப்புறமா அதோட ஒரிஜினல் கலரில் பூக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக இந்த எல்லோ வந்து நம்மளோட சீட் க்ரூன் தாங்க. அது கூட வந்து நமக்கு விதை வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து லேசாக வெயில் இருந்தாலே போதுங்க, நமக்கு நல்லாவே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப நல்ல கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது தான். இந்த ஸ்டார் ரங் விதை பாருங்கள். இது வந்து நிறைய நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டப்போ வந்து ஸ்டார் ரங் பூக்கள் இருந்துக்கிறப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டே வந்து இந்த விதையை வந்து நீங்களே கவனித்து என்கிட்ட நிறைய பேர் விதைகள் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ கேட்டப்போ. ஆனால் வந்து இன்னுமே மெச்சூர்ட் ஆகலை. ஏன்னா என்கிட்ட இந்த போன வாரமே இது வந்து நிறைய கேட்டிருந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தாங்க இருக்குது, இன்னுமே நல்லா மெச்சூர்ட் ஆகலை. ஏன்னா அடீனியம் விதைகள் வந்து சில நேரம் வந்து 4 மாதம் கூட டைம் எடுத்துக்கிறோம் அது மெச்சூர்ட் ஆகிறதுக்கு. மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஏற்கனவே நிறைய வந்து கேட்டிருக்கிறீங்க. புதுசாக கேட்டிங்கன்னா இந்த விதை வந்து எத்தனை விதை வருதுங்கிறது நமக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் வந்து இதிலேருந்து நல்ல மெச்சூர்டான விதைகள் நம்ம பிரித்து எடுத்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா விதையுமே நல்லா இருந்தால் சந்தோஷம். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு விதைகள் வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால் இது மெச்சூர்டு ஆனதுக்கப்புறம் எத்தனை விதை இருக்குதுங்கிறத பார்த்துட்டு நான் வந்து ஏற்கனவே கேட்டவங்களுக்கு இதிலேருந்து நான் கொடுக்குறேன். புதுசாக அடுத்து விதைகள் வச்சா வேணால் அடுத்து வரவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்தது இந்த எல்லோ பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு பிரைட்டான ஒரு கலருங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு எதுவுமே ரொம்பவே பிடிச்ச ஒரு கலர் தான். அடுத்ததாக இந்த பர்பிள் பாருங்கள். இது நல்ல ஒரு டார்க் பர்பிளுங்க, ஓரங்களில் அந்த பிளாக் வர்றது ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இது நிறைய செடிகளில் நான் கிராஃப்டிங்கும் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட கொஞ்சம் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த சிங்கிள் பெட்டல் கூட ஒரு நல்ல டார்க் கலர் தாங்க. நல்ல ஒரு 3 கலர் கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
அடுத்தது இந்த பூ பாருங்கள். இது வந்து ஒரு டபுள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ரத்த சிவப்பு கலருங்க. அதில் வந்து ஒரு சாண்டில் கலர் கலந்த மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இதழ்கள் வெடித்து தான் பூத்துருக்குது. இது நான் வாங்கி வச்சு ஒரு 10 மாதமே இருக்கும் இந்த செடி. இப்போ தான் வந்து முதல் முறையாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது பாருங்கள், இதழ்கள் வந்து வெடிச்சிருக்கிறதால அந்த ஒரு ஷேப் இல்லாமல் இருக்குது. நான் உங்களுக்கு கை வச்சு தான் காமிச்சேன். இந்த ஒரு பூ தான் மலர்ந்துருக்குது. மொட்டுகள் இருந்தது, ஆனால் உதிர்ந்துருச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்னுமே நல்ல வெயில் வரல. நல்ல வெயில் வந்தால் தான் நமக்கு நல்லாவே நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இதுவுமே ஒரு கிராஃப்டட் பிளான்ட் தாங்க. இது வந்து நம்மளோட சீடில் வந்த ஒரு பூ தான் இது. இதை நான் வந்து இந்த செடியில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இதிலேயே வந்து இன்னொரு கிளையில் இந்த பூ வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். ஒரு டபுள் கலர் பூ தான் இதுவுமே. அடுத்ததாக இந்த பூ பாருங்கள். இது ஒரு எல்லோவும் ஒரு பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு கலர் தாங்க. இது வந்து கலர் சேஞ்சிங் வெரைட்டி தான் இது. இது நாள் ஆகும்போது இந்த பிங்க் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். இது வந்து மொரினா மாதிரி இருக்கும், ஆனால் மொரினா இல்லை இது. இதில் பாருங்கள், லைட்டாக அந்த கலர் மாறி இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் மலரவே இல்லை. மலரும்போது நமக்கு உள்ளே வந்து அந்த ஃபுல்லாக அந்த எல்லோ தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறம் மாறிடுது. ஆனால் வந்து மலர்றதுக்கு முன்னாடியே வெளியில் பாருங்கள், இந்த பிங்க் வந்து அதிகமாக இருக்கும். பின்பக்கம் வந்து பார்க்கும்போது இந்த பிங்க் தான் அதிகமாக இருக்கும். இதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பர்பிள் தாங்க. ஆனால் இதில் பாருங்கள், இந்த செடியில் வேறு மாதிரி மலர்ந்துருக்குது பாருங்கள். இதழ்களோட வடிவம் வந்து மாறின மாதிரி. ஆனால் ஒரே தண்டில் நம்ம கிராஃப்டிங் பண்ணது தான். இந்த செடியில் வந்து கொஞ்சம் அந்த ஓரங்களில் உள்ள அந்த பிளாக் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி பூத்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ஃபுல்லாக வெயில் இல்லாத நேரங்களில் கொஞ்சம் நிறம் மாறி மாறி தான் சில சமயம் பூக்கள் வைக்கும். இந்த பிங்க் சிங்கிள் பெட்டல் பாருங்கள். இதுவுமே ஒரு அழகான கலர் தாங்க. இது மலர்ந்த உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடர் சிவப்பில் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறிடுது. இதில் நிறைய பூக்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி ரெண்டும் கலந்து நமக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டபுள் கலர் மாதிரி. இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி தான் இதுவுமே. அடுத்ததாக இந்த பிங்க் சிங்கிள் பெட்டல் பாருங்கள். நிறைய மொட்டுகள் இருக்குதுங்க. அது எல்லாம் மொத்தமாக மலரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த பூவில் வந்து நமக்கு ஒரு வாரம் தான் நமக்கு இந்த பூக்கள் வந்து செடியில் இருக்குதுங்க. அப்புறம் உதிர்ந்துடுது. ஆனால் பொதுவாக அடினியம் பூக்கள் வந்து அதிகபட்சமாக நமக்கு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரை கூட செடியில் இருக்குங்க. ஒரு சில பூக்கள் வந்து ரொம்ப ரேராக 3 வாரம் வரை கூட நமக்கு செடியில் நல்லா தான் இருக்கும். அதிகபட்சம் நமக்கு 2 வாரம் வரை தாங்கும். ஆனால் இந்த பூக்கள் வந்து 1 வாரத்திலே வந்து உதிர ஆரம்பிச்சிடுது. அதனால் வந்து அடுத்தடுத்த மொட்டுகள் மலரும்போது முதல்ல பூத்தது உதிர்ந்துறதால நமக்கு பூக்கள் குறைவாக இருக்கிறது மாதிரியே இருக்கும். நிறைய மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இப்போ ஏற்கனவே பூத்ததில் ஒரு 2-3 பூக்கள் கூட உதிர்ந்துடுச்சு. அடுத்ததாக இந்த சிங்கிள் பெட்டல் பாருங்கள். இது வந்து ஒரு லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு டபுள் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ வந்து நம்மளோட சீட் க்ரோன் தாங்க. நல்ல ஒரு அழகான கலர் தான் இதுவுமே. இந்த பெரிய செடியோட பூ தாங்க இப்போ நான் காமிச்சேன் இந்த பூ. இது வந்து நல்ல செடி முழுக்க நிறையவே பூக்கள் பூக்கிறது தான். இப்போ வந்து நிறைய விதைகளுமே வச்சுருக்குது. அதனால் இப்போ பூக்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. இந்த பூ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு அடர் சிவப்பு, ரத்த சிவப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரத்த சிவப்பு, ஓரங்களில் நல்ல அந்த கருப்பு நிறம் வருது. இந்த காம்பினேஷனில் எங்கிட்ட நிறைய செடி இருக்குதுங்க. அதாவது இந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் நிறைய இருக்குது. ஏன்னா இதழ்களோட வடிவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கு வேறு வேறு பூக்கள் மாதிரி கலர் ஒன்றா இருந்தால் கூட பூக்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கலரில் நிறைய வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதுதான் நமக்கு வந்து பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த பூ பாருங்கள். இதுவுமே வந்து அந்த அக்கிரா மாதிரி பூக்கிற ஒரு பூ தாங்க. ஒரு டபுள் கலரில் லைட்டு பிங்க்கும் நல்ல டார்க் பிங்க்கும் கலந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல பெரிய பூக்களாகவே பூக்கும். நல்ல வெயில் சமயங்களில் இன்னுமே கூட இது அதிகமாகவே பூக்கள் வைக்குங்க. அடுத்ததாக இந்த அடுக்கு பூ பாருங்கள். இது வந்து கொஞ்சம் அந்த செம்பருத்தி பூ மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் மலர்ந்த உடனே. ஒரு 2-3 நாள் கழித்து நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள். உள்ளே அந்த பீட்ரூட் கலர் தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல டார்க்காக தான் பூக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது. சில சமயங்களில் இந்த பூ வந்து மலர்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலரில் மலரும்.
சில நேரம் அந்த மாதிரி மலருங்க. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து நாளாகும்போது கலர் மாறிடுது. இதுவுமே ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி தான் இது. இந்த பூ பாருங்கள், இது இண்டிகோ வயலட் தாங்க. இது வந்து நிறையவே பூக்கள் வைக்கக்கூடிய ஒரு ரகம்தான். இப்போ வந்து கொஞ்சம் மழையும் வெயிலும் கலந்து இருக்கிறதால பூக்கள் வந்து இந்த மாதிரியாக இருக்குது. இல்லைன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு. நல்ல வெயில் நேரத்தில் இந்த வயலட் கலர் வந்து இதில் ரொம்ப நல்லா தெரியுங்க. இப்போ பர்பிள் தான் நல்லா தெரியுது. இன்றைக்கி வீடியோவில் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பூக்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.